பார்க்க போறோம். முதல்ல பீட்ரூட் பொரியல். அதுக்கு பீட்ரூட்டை நான் அரிஞ்சிட்டு இருக்கேன். அரியலாம் வாங்க. இதான் என் வீட்டில் தோல் செய்யும் நவீன விஷயம். இப்போ நம்ம பீட்ரூட் அரியலாம். தோல் எடுத்துட்டு போட்டதான் இந்த மாதிரி பீட்ரூட் கொடுத்தோம்னா பீட்ரூட்டே சாப்பிடாத குழந்தைங்க கூட பீட்ரூட் சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டாக ஒரு பீட்ரூட் பொரியல். அது எப்படி செய்யறது நான் காமிக்கிறேன். இப்போ காய்கறி இதில் பார்க்கலாம். கிட்டவே என்கிட்ட மொத்தம் 3 பீட்ரூட்டு. இது 2வது பீட்ரூட்டு. ஃபஸ்ட்டு இந்த பீட்ரூட்டை இப்படி அரிஞ்சிட்டு தோல்லாம் நல்லா சீவி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து தோல் சீவி வச்சுருக்கேன். அதே மாதிரி இதையும் நான் தோல் சீவ போகிறேன். இது வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும்னு நீங்கள் ஓட்டி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீட்ரூட் அரிஞ்சிட்டு இருக்கோம். செம்ம ஹார்டாக இருக்குது பீட்ரூட். உங்களுக்கே தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தோல் சீக்கிறேன். டேஸ்ட் ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா கொடுக்கும் டேஸ்ட்டு. தோல் ரொம்ப ஹார்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் தோல் உரிச்சிட்டோம். ஒரு பாதியில் இன்னொரு பாதியிலையும் தோல் உரிச்சிடலாம். அதாவது இந்த வீட்டில் இருக்கும்போது மட்டும் நம்ம கையில் மருதாணியே வைக்க வேணாம். தானாகவே சமைக்கிறோம் கை. இப்போ இதுலேயே நம்ம தோல் சீவலாம். கையோட சேர்த்து வந்துச்சு. இப்போ நம்ம தோல் சீவலாம். இது செம்ம காற்று அடிக்குது எங்கள் ஏரியாவில். தோல் செம்ம ஹார்டாக இருக்கு. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நான் எங்கள் பீட்ரூட் அரிஞ்சிட்ருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே அதில் தோல் இருக்கிறது. அதே தோலை வந்து கட் பண்ணி விட்டேன். அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேயே நம்ம தோல் சீவிட்டோம். இப்போ எல்லாம் வேஸ்ட் குப்பை. இந்த குப்பையெல்லாம் அப்படி ஓரம் கட்டிடலாம். ஓரம் கட்டி தூக்கி போட்டோம்னா நம்ம பீட்ரூட் அரிய வேண்டிய வேலையை பார்க்கலாம். இந்த பீட்ரூட் அரிய டெக்னிக்கே எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. டெக்னிக் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ நம்ம குப்பையை எடுத்து இதில் கொட்டிடலாம். நான் எனக்கு பலத்த வேலை எனக்கு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பீட்ரூட் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாதி பீட்ரூட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை உங்களுக்கு பொடியாக வேணுன்ற மாதிரி அரிஞ்சிக்கலாம். நான் நல்லா பொடியாக அறிவேன். அது வெங்காயத்தை அறிகிற மாதிரியே தான், பெரிய வெங்காயத்தில் அறிவோம்ல அதே மாதிரி தான் அறிஞ்சிக்கலாம். அதை செம்ம ஹார்டாக இருக்குது. செம்ம ஹார்டு பீட்ரூட். ஓகே, பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து எங்கள் அப்பா டக்குன்னு அரிஞ்சு போடுறது வந்து ஒரு பிளான் சொல்லுவார். இது மாதிரி அரிஞ்சிருக்கோம்ல அதில் இந்த பீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இது நார்மல் இப்படி அரிஞ்சாலே வரும். கோடு ஆட்டம் போட்டுக்கனாலே வரும். அல்லையே அரிஞ்சு சொன்னால் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா நல்லா பொடியான பீட்ரூட் பொரியல், நல்லா இருக்கிறதே நல்ல பொடியான பீட்ரூட் பொரியல். நல்லா பொடியாக இருக்குது. இந்த சைஸ் இருந்தாலே போதும். இந்த மாதிரி நம்ம எல்லா பீட்ரூட்டையும் அரிஞ்சு எடுத்துக்கலாம். டக்குன்னு சடைச்சிட்டு அரியலை கோடு போட்டு இதான் அறியணும். இப்போ அரிஞ்சிட்டு இப்போ நம்ம கோடு போட்டு சொல்லுவாங்க. இந்த பக்கத்துலேயும் அறியலாம். அவ்வளோதான். நல்லா பொடியாக அரிஞ்சு விட்டுருக்கோம். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பொடியாக அரிஞ்சிருக்கேன்னு. இவ்வளோதான், சிம்பிள். சட்டு அரிஞ்சு போட்டுடலாம். ஆனால் இன்னைக்கு ரொம்ப ஹார்டு பீட்ரூட். நான் இதை அரிஞ்சு முடிச்சுட்டு சமையல் உங்களை சந்திக்கிறேன். பாய். திரும்பி சொல்லு. இப்போ பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறேன். அந்த பாருங்க, பீட்ரூட் அரிஞ்சாச்சா, பொடியாக அரிஞ்சாச்சு பீட்ரூட்டை. இதில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் கொஞ்சமாக தான் இப்போ போடணும். ஃபஸ்ட்டில் போட்டுட்டு அப்படியே வந்து இப்போ குக்கரில் வேக வச்சிடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், மறந்துடாதீங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றி குக்கரில் இந்த இதில் வச்சிருவேன். இப்போ இதை வந்து குக்கரில் வைக்கிறேன். கேஸ் குக்கரில் வச்சுட்டேன்னா இப்போ விசில் இது வெயிட்டையும் போட்டு வச்சுட்டேன். நல்லா ஒரு 3 சவுண்டு 4 சவுண்டு வந்தால் கூட ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? அது வெந்த பிறகு நான் அடுத்த இது போடுறேன், எப்படி செய்யறதுன்னு போடுறேன் உங்களுக்கு. ஓகே, பாய். பீட்ரூட் இன்னைக்கு பொரியல் பண்ணலாம். பாருங்க, வச்சாச்சா. அதுக்கு வந்து சன்ட்ராப் ஆயில் விட்டாச்சு. ஆயில் கொதிக்கணும். இன்னும் ஆயில் ஊற்றணுன்னே கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ பார்க்குற யாரும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஒன்லி பண்ணுங்கள், நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பண்ணாதீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வேணுன்ற அளவு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கினா நல்லது தான். எண்ணெய் ரொம்ப சாப்பிடாதீங்கனாலும். அவசரமாக செய்தால் எனக்கு அப்படியே இது பொரியல் அது வெந்துருச்சு பாருங்கள். பீட்ரூட் வெந்துருச்சு. அது சூப்பெலாம் எடுப்பாங்க மம்மி. அது தாளித்தோடனே அவளுக்கு குழந்தைக்கு சூப் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருவேன். அந்த பீட்ரூட் அந்த சூப் வந்து பிளட்டுக்கு அவ்வளோ நல்லது, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பெப்பர்லாம் போட்டு குடிக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சமாக போடணும். சீரகம், மெயினாக சீரகம் எல்லாத்துலேயும் சேருங்க.
எதுக்குன்னா ஜீரண சக்தி வரும். கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு, அப்புறம் வரமிளகா 2 4 வரமிளகா போட்டுப்போம். அதுக்கப்புறம் பீட்ரூட் வெந்திருக்கு இல்லைங்க, நல்லா வெந்து அந்த தண்ணியோடு அது உள்ளே சேர்த்துக்கணும். நம்ம கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க அடுப்பை, ஏன்னா தெரிக்கும். ஆமாம், மேலே தண்ணியோடு சேர்க்கறதுனால தெரிக்கும். இப்போ சேர்க்க போகிறோம். தூரமாக நின்றுக்கணுமா மம்மி? இப்போ சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை வாட்டரோடு சேர்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பீட்ரூட்டை அது வாட்டரோடு சேர்த்தாச்சு. நல்லா ஜீரகத்தோடு சேரும்போது ஒரு மனம் வரும், சூப்பராக இருக்கும். இதை கொஞ்சம் நாள் கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்துக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் பெப்பர், ஏற்கனவே கொஞ்சமாக தான் பெப்பர் போட்டுப்போம். இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க, ஒரு பிச்சு கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கோங்க. காரம் பிடிக்கணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் பெப்பர். எவ்வளோ வேணாலும் கொஞ்சம் தான் போடுவேன். பெப்பர் போட்டு கொஞ்ச நாள் அது அப்படியே தண்ணி ஒரு கொதிச்சு வர டைமில் நம்மளும் கொஞ்சம் அப்படியே சூப்பாட்டம் எடுத்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது சாப்பிட குழந்தைங்கள்லாம் கொடுக்குங்க. சாதாரணமாக பீட்ரூட் சூப்பு இது போல் விட இது கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் இஷ்டமாக சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். நான் யூடியூப்னு ஒன்றும் எங்களுக்கு ஆரம்பித்து இதுவாகணும்னு இல்லை எங்களுக்கு. சரி, எனக்கும் நம்மளும் ஒரு இது இருக்கணும், ஏர்ன் பண்ணணும். ஏன்னா நான் மேரேஜுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிக்கிட்டது தான். அப்புறம் என் மேரேஜுக்கு செட்டில் ஆனோடனே எங்கள் கணவர் வேலைக்கு போகக்கூடாதுன்றாரு. பீட்ரூட் இது கொதிக்குதுங்களா? இப்போ கொதிக்குதுங்களா? இப்போ இதில் கப்பில் குழந்தைக்கு கொஞ்சம் எடுப்பேன், கொஞ்சம் எடுத்துருவேன் கப்பில். அந்த சூப் டேஸ்ட்டே தனி, நல்லா இருக்கும். அந்த பீட்ரூட்டோட உண்மையான சாறு கிடைக்கும். நம்ம நார்மலாக பீட்ரூட் சூப்பும் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் காய்கறி இந்த போல் சூப்பு, அதே போல் பீட்ரூட் ரைஸ் இன்னும் ஊற்றுமா, இன்னும் கொஞ்சம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது பீட்ரூட் சூப்பு, பீட்ரூட்டும் ரொம்ப பிடிக்கும். பீட்ரூட் இன்னொன்று இதில் தேங்காய் போடலாம். நான் ஏன் தேங்காய் போடுறதில்லைன்னா என் கணவருக்கு தேங்காய்லாம் கொடுக்கக்கூடாது, அதனால் நான் தேங்காய் போடுறதில்ல. தேங்காய் போட்டு ஒரு டேஸ்ட்டு, தேங்காய் போடாமல் ஒரு போடலன்னா ஒரு டேஸ்ட்டு. ஆனால் தேங்காய் போடாதுன்னா நல்லாயிருக்கும். பெப்பர் போட்டு செய்து பாருங்கள், அது நல்லாயிருக்கும். இதே போல் தான் கத்திரிக்காய் சாப்ஸ்ன்னு செய்வோம் நாங்கள். பெப்பர் போட்டு நல்லாயிருக்கும், அது ஒரு டேஸ்ட். கத்திரிக்காய் பொரியல். நான் டயாலிசிஸ் போவேன், அங்கே டயாலிசிஸ் டெக்னீஷியன் இருக்கார் ரமேஷ்னு. எங்கள் கணவருக்கு அவர் தான் எல்லாம் ஃபிஷ்ஷில் இதில் போடுவார் டயாலிசிஸு. அவருக்கு ஏன் சமையல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பீட்ரூட்டை வதக்கி வச்சுக்கலாம். எப்படி பாருங்க, இது இந்த நம்ம சமைச்சு முடிச்சாலும் பாருங்க, இந்த மொத்த தண்ணி அது எனக்கு பேசலாம் அவ்வளோவா தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன். யாரும் கொஞ்சம் நோவடிக்காதீங்க. காலையில் அந்த கமெண்ட்ஸ் பார்த்ததுலேருந்து மூட் அவுட். நான் கொஞ்சம் இதுவாக இருந்தேன், இப்போ மூட் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது வத்திரும் அந்த தண்ணியெல்லாம். ஹாய் மக்களே, பீட்ரூட் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்க எப்படி சூப்பராக இருக்கும். ரச சாதம் எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும். தயிர் சாதம், ரச சாதம், அதாவது காரக்குழம்பு விட சாம்பார் சாதத்துக்கு நல்லா இருக்கும். இது சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள் மக்களே. ஓகே, பாய்.